எல்லாம் விஷம் வச்சு கொண்டுடுங்க ரெண்டு பேரையும். விஷம் வைத்து என்னை கொன்று விடுங்கள் என இயக்குனர் சிறுத்தை சிவாவின் சகோதரரான நடிகர் பாலா உருக்கமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். 10 கொல்லம் என்னை உபதிரிக்க, 10 கொல்லம் ஒரு மனுஷனை உபதிரவிச்சு கொண்டிருக்க. இந்த நேம் ஆஃப் லா, இந்த நேம் ஆஃப் லா ഇപ്പൊ പേരെടുത്ത് പറയാൻ പറ്റില്ലല്ലോ. അവർക്ക് എന്ത് വേണമെങ്കിലും പറയാം, എനിക്ക് പറയാൻ പറ്റില്ല. കാരണം ഞാനാണ്. ആണല്ലേ, പറയാൻ പാടില്ല. എത്ര സങ്കടം ഉണ്ടെങ്കിലും മനസ്സിൽ വെക്കണം, ചിരിച്ചുകൊണ്ടേ ഇരിക്കുന്നു അല്ലേ. நடிகர் பாலா தமிழில் அன்பு, அப்பா அம்மா செல்லம், வீரம் உள்ளிட்ட படத்தில் நடித்துள்ளார். இவர் 2010ஆம் ஆண்டு பாடகி அம்ருதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகள் இருக்கும் நிலையில் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்தனர். பிறகு மீண்டும் மறு திருமணம் செய்து கொண்டார். பாலாவின் முதல் மனைவி அவர் சில புகார்களை கூறி அது குறித்து வழக்குகள் நடந்து வரும் நிலையில் தற்போது பாலா இதற்கு மேல் என்னால் முடியவில்லை, என்னை கொன்று விடுங்கள் என வேதனையுடன் பேசியுள்ளார். இந்த வீடியோவில் அவர் பேசியிருப்பது, நான் படித்த காலத்தில் இருந்த வாழ்க்கை வேறு, இப்போது என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக பெரும் துன்பத்தை அனுபவித்து வருகிறேன். திருமணம் ஆனதிலிருந்து பல விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் மனதில் வைத்துக் கொண்டு வாழ்ந்தேன். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு நான் இருந்தேன். சில உண்மைகளை சொல்லவே முடியவில்லை. காரணமும் நான் தான். சிலரை காப்பாற்றுவதற்காகவே பல விஷயங்களை வெளியே பேசவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக தன்னை சுற்றி தொடர்ச்சியாக வந்த கேஸ் பிரச்சனைகள், சர்ச்சைகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை சிக்கல்களால் நான் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். இங்கே சட்டம் இருக்கிறதா, இந்த உலகத்தில் சட்டம் ஒன்று இருக்கா என்ற சந்தேகம் வருகிறது. அப்படியென்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இனி யாராவது என்னை பற்றி பேசினால் நான் சும்மா இருக்க மாட்டேன். அனைத்து பத்திரிகைகளையும் அழைத்து பிரஸ் மீட் நடத்தி எல்லா உண்மைகளையும் வெளியில் சொல்வேன். இதை எழுதி கொள்ளுங்கள், இது நிச்சயம் நடக்கும். பலரும் என்னை அழைத்து பேசுகிறார்கள். உண்மை வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் பின்வாங்க முடியாது. அந்த உண்மை வெளிவரக்கூடாது என்றால் விஷம் வைத்து என்னையும் என் மனைவியையும் கொன்றுவிடுங்கள் என உருக்கமாக பேசியுள்ளார். எல்லாருக்கும் நமஸ்காரம். டாக்டர் பாலன். ജസ്റ്റ് ഒന്ന് പറയണമെന്ന് തോന്നി, വേറെ മാർഗമില്ല. ഞാൻ ഇപ്പോൾ അടുത്ത കാലത്ത് കുറച്ച് വീഡിയോസൊക്കെ കണ്ടായിരുന്നു. എൻ്റെ കാര്യം വേറെ വഴിയില്ല, അതുകൊണ്ട് പറയാം. 10 കൊല്ലം എന്നെ ഉപദ്രവിക്കുക, 10 കൊല്ലം ഒരു മനുഷ്യനെ ഉപദ്രവിച്ചു കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇൻ ദ നെയിം ഓഫ് ലോ, ഇൻ ദ നെയിം ഓഫ് ലോ. ഇപ്പം പേരെടുത്ത് പറയാൻ പറ്റില്ലല്ലോ. അവർക്ക് എന്ത് വേണമെങ്കിലും പറയാം, എനിക്ക് പറയാൻ പറ്റില്ല. കാരണം ഞാനാണ്. ആണല്ലേ, പറയാൻ പാടില്ല. എത്ര സങ്കടം ഉണ്ടെങ്കിലും മനസ്സിൽ വെക്കണം, ചിരിച്ചുകൊണ്ടേ ഇരിക്കുന്നു അല്ലേ. ഈ മീഡിയയെ കുറിച്ച് ഒരു കാര്യം പറയണം. മീഡിയ നല്ല കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നുണ്ട്, നല്ല നല്ല കാര്യങ്ങൾ. ഇന്നും കൂടെ ഞാൻ ന്യൂസ് കണ്ടായിരുന്നു. നല്ല ചില സത്യങ്ങളൊക്കെ പുറത്തു കൊണ്ടുവരുന്നുണ്ട്, ചില അസത്യങ്ങളും പറയും ഫോർ ദ വ്യൂസ്. ஆனால் மீடியாவையே சதிக்கின்ற ஒரு ஆளுண்டு கேரளத்தில், അറിയാമോ? ஒன்று வேண்டாம் പറഞ്ഞ് നടക്കുന്ന ஒரு ஆளுண்டு ഇവിടെ. இதெல்லாம் പുറത്ത് വന്ന 10 കൊല്ലം, 10 years இப்போ எனக்கு விவாகம் കഴിച്ചു. என்னுடைய வைஃப் பிறந்த நாள். கேஸ் 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 എന്ത് ചെയ്യും ഞാൻ? ഞാൻ എവിടെ ഉള്ളത്? ഇന്ന് രാവിലെ വൈക്കം അമ്പലമില്ല, ശിവക്ഷേത്രത്തിൽ ഉണ്ടായിരുന്നു. ഞങ്ങളെല്ലാം കുടുംബമായിട്ട്, എൻ വൈഫ്, എൻ മാമിയാർ, അവളുടെ അനിയത്തി, എന്നോട് ചിറ്റപ്പ, എല്ലാവരും വന്നിട്ടുണ്ട്. കോക്കിലയുടെ പിറന്നനാൾ 2 ദിവസത്തിൽ 27 വിശേഷങ്ങളുണ്ട്. ഇവിടെ നിയമമുണ്ടോ? കേരളത്തിൽ ഈ ലോകത്ത് നിയമമുണ്ടോ? അപ്പോൾ എന്താ ചെയ്യേണ്ടത്? എന്താ നമ്മൾ ചെയ്യേണ്ടത്? മീഡിയാവേ ചതിക്കുന്ന ഒരാളുണ്ട് ഇവിടെ. അതാണ് ഏറ്റവും വലിയ ഹൈലൈറ്റ്. ഇനി എന്നെ ഉപദ്രവിച്ചാൽ ഞാൻ വലിയ പ്രസ് മീറ്റ് വയ്ക്കും, എല്ലാ സത്യങ്ങളും തുറന്നു പറയും. ഇത് നടക്കും, എഴുതി വെച്ചോളൂ, നടക്കും. എല്ലാവരെയും വിളിക്കും ഞാൻ.
സത്യങ്ങൾ തുറന്നു പറയും. അപ്പം നിങ്ങൾ നെറ്റിപ്പോവും. പറ്റാതെ കൊണ്ട് കേട്ടോ, ഒന്ന് ക്ഷമിക്കണം. താങ്ക് യു. என்ன பண்ண எல்லாம் விஷம் வச்சு கொண்டுடுங்க 2 பேரையும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.